மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் ஏ பரம கொடுத்து விட்டியாடியே காட்டிக்கிட்ட அப்புறம் நினச்சிக்கிட்டு வாங்கிட்டு வர சொல்லி விடிய காலையில பார்க்கணும் முடியே. கொடுத்து விட்டேன் மாச்சி, வாங்க தான் போயிருக்காரு, வந்துருவாரு. ஏமா அதெல்லாம் முக்கியமானதை ராத்திரியே வாங்கி வச்சிருக்கலாம்ல, விடிய காலையில பாக்கணும்ன்றிய, அது நைட்டே வாங்கி வச்சிருக்கணும்லம்மா. அதானே, அதெல்லாம் முக்கியமான பொருளை ராத்திரியே வாங்கி வச்சுக்கணும், அதெல்லாம் விடிய முன்ன பார்க்கணும்ன்றீங்க. அப்படி பொருள் எல்லாம் நைட்டே வாங்கி வச்சுக்கணும்ல. என்ன பொம்பளை பிள்ளை இப்படி இருக்க பொறுப்பில்லாம இந்த வன்னி அறிய பாரு மருமகளை அவெல்லாம் எம்பிட்டு கிட்டு மாதிரி வாங்கி 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 யூஸ் பண்ணியிருக்கா. ஆனா கிட்டு வாங்கினதே மிச்சம், காசு தொலைஞ்சதே மிச்சம். ஒரு தடவை கூட கோடு 2 கோடு நாங்களும் பார்த்தது இல்லை கண்ணால. பாத்தியாடியே இப்பயே கொஞ்சம் அமந்தகார பொம்பளை என்ன ஓடு போடுறாங்க வாரு, குத்தி காட்டுறா பாத்தியா நட்சத்திராவ. இவ உண்மையிலே மாசமா இருந்தானா அப்படித்தான் இந்த கேள்வி பார்க்கறத லூஸ் திரிக்க மாதிரி இருக்கா, பயங்கரமா பேசுவா அவ்வளோ இருக்கே. இப்பயே என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? ஆமாம்மா இப்படி பேசுறான் பாரு, கிட்டு வாங்கினதே மிச்சம் கோடை பார்த்ததாவே இல்லைண்டி இப்படி பேசுறா வருமா. அப்ப இவளும் கொஞ்சம் இடக்கு முடக்கான பேச்செல்லாம் பேசுவா அவ்வளோமா. இந்த பாருமே வாங்கிட்டு வந்துட்டேன், இந்தா போய் பார்த்துட்டு வா. சரிங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எம்மாடியே பரம நல்லா நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டு டெஸ்ட் பண்ணி பாருமா. சரிங்க மாச்சி. எப்பனே பழனி முருகா, நல்ல நியூஸா வந்து சொல்லணும். என் பொண்டாட்டி செக் பண்ணிட்டு வந்து நீ தான்ப்பா துணை இருக்கணும், என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும், அந்த குழந்தைக்கு வந்து உன் எல்லையில மொட்டை எடுக்கிறேன்ப்பா, நான் மனசுக்குள்ள வேண்டிக்கிறேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்பா கடவுளே குலதெய்வங்களே நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணி என் பேத்தி டெஸ்ட் பண்ண போயிருக்கா, நல்ல ரிசல்ட்டா வரணும் கடவுளே, நான் கும்பிடுற தெய்வங்களே. இவன் நாடியே ஓ மகன் குட்டி ஓட போன உனக்கு தெக்கையும் வடக்கி நடந்துக்கே கிடைக்கானே, விட்டா இவனே இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவியான் போல வாங்கி. அதேம்மா ஒன்றும் புரியல, அப்பே மக்க அம்மாச்சி பூரா ஒரே ஆர்வமாக இருக்காங்க. உண்மையிலே மாசம் ஆயிட்டானா நம்ம நிலமை என்னம்மா. கடவுளே நீ தான் எங்களுக்கு துணை செய்யணும், மாசமாலாம் இருக்கக்கூடாது, மாசமாக இருந்தாலும் நெட்டச்சி கையில் பிடிக்க முடியாது, சும்மாவே அந்த வீட்டில் தூக்கி வச்சுக்கிட்டு தாங்குறாங்க அவளை. இதில் இப்படி வேற ஆயிடுச்சுன்னா அப்படித்தான், நம்மளாம் செல்லா காசுக்கு மதிக்க மாட்டாங்களே. பாப்போம் என்ன அதே நடக்குதுன்னு. முடுத்துறதுக்கு வந்துருச்சுல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் நீன்றது நானுன்றதும் பார்த்துருவோம். கார்த்தியே நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாதடா, எல்லாம் நல்ல நியூஸாத்தே வரும், நீ நல்லா சந்தோஷமா இரு. சரிங்கப்பா, இருந்தாலும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்குங்கப்பா. ஆமா ஆமா நாங்க பார்க்காத கிட்டா இது மாதிரி எத்தனை தடவை வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். நீங்க 7-8 நாள் தள்ளி போனதுக்கே இம்புட்டு சீடா போடுறீங்க. நாங்களாம் 15 நாள் 20 நாள்லாம் தள்ளி போய் பார்த்துருக்கோம், அப்பயும் ஒன்னையும் காணா. நீங்க என்ன மோத்தேன், உங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆன எங்களுக்கே இன்னும் குழந்தை நிக்கல, அதுக்குள்ளே நின்றுன்னு கனவு கொண்டு தர்றீங்க. பாப்போம். ஏக்கா உன் திருவாயை மூடுறியா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? சில பேருக்கு 10 வருஷம் கழிச்சு கூட கலர் கிடைக்குது, சில பேருக்கு 1 வருஷத்துலேயே கிடைக்குது, சில பேருக்கு 1 மாசத்துலேயே கிடைக்குது. அதெல்லாம் அவங்க லக்கு, அவங்க யோகம்க்கா. நீ வாய் முட்டி பேசாம இருக்கா? நான் என்னடா சொன்னேன், இருக்கிறத தானே சொன்னேன். நான் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது நான் சொல்றேன், கிடைச்சா வாங்கிக்கங்க, யாரும் வேணாம்டா. ரொம்ப எதிர்பார்க்காத ஏமாந்து போயிடாந்தேன்னு சொல்றேன். தம்பியாச்சே பாவமேன்று நீ நம்ம ரொம்ப ஓவர துன்ற. சரி வாயை முடிட்டு அமைதியா இருங்க. அந்த பிள்ளை டெஸ்ட் பண்ண போயிருக்குல்ல, வரதுக்குள்ளே ஆளுக்கு நாட்டாமத்தனம் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, சாமியை கும்பிட்டுக்குருங்க. இந்த பிள்ளை மாசமா இருக்குமா இல்லையா ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. மிங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்ப்போமா, இல்லைன்னா இந்த விரல் 2 விரல் 1 விரல தொட சொல்லுவோமா, கண்டுபிடிச்சு போடுவோம். இந்த பிள்ளை வரதுக்குள்ளே பொறுமை பார்த்தாது ஒளி, நமக்கு ஒரே டென்ஷனா இருக்கே. ஏமா லட்சே, இந்த 2 விரல் 1 விரல தொடுமா. எதுக்கு வரல தொட சொல்றீங்க திடீர்னு? வேற எதுக்கு, நம்ம பாரம்பரிய டெஸ்ட் எடுக்க போயிருக்குல்ல, மாசம் ஆயிருக்குமா மாசம் ஆயிருக்காளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது வர வரைக்கும் காத்துக்கிறதுக்கு பொறுமை இல்லை, ஒரே டென்ஷனா இருக்கு. அதே கை சோசியம் பார்க்கலாம்னு தொடச்சேன், தொடுமா 2ல 1. இவ ஒரு பட்டகிரியாத்தே இருப்பா, அவளை சும்மா இருக்க மாட்டா, அவளை திண்டு விட்டு முன்னு திரிவா அவளடி சாமி. கையை காலை உடச்சு ஒரு ஓரமா போன முடி, அது கூட இவளுக்கு என்ன அவசரம்? கை சோசியம் பாக்குறேன், கால் சோசியம் பாக்குறேன். இந்த வரல தொடுறேன் பாத்துக்கங்க. ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரி அந்த வரல தொட்டுட்டாலே, அப்பெல்லாம் அந்த பிள்ளை மாசமாத்தே இருக்குவோல. ஆனா சொன்னா இவ்வளவு கூட நம்மளை அட்டி கும்பி விட்டுருவாங்களே. சரி பேசாம இருந்துக்குருவோம், அந்த பிள்ளையை வந்து சொல்லட்டும், அது வரைக்கும் அமைதியா இருப்போம். இல்லாட்டினா ஆத்தா மக்க அம்மத்தா பூரா சேர்ந்து நம்மளை வெளுத்துட்டு வெளுத்து. ஏண்டா உன்னை என்ன சொன்னேன், கொடைக்கானல இருந்து வரக்குள்ளேயே அந்த பிள்ளைய பார்த்து பேசி கரெக்ட் பண்ணிட்டு வாடான்னு சொன்னா நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னதையும் பேசினா அவட்ட, அவ என்னதையும் சொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டேன்ற, கமுக்கமா இருக்க. அப்புறம் நான் என்னட்டு தேவன் கல்யாணம் பத்தி பேசுறது? ஏம்மா எங்கம்மா அந்த பிள்ளைகிட்ட பேசவே முடியல, சரியான வாயாடியா இருக்கு. அந்த வீட்டு பிள்ளை உரமே வாயாடியாதான் இருக்குங்க போல, பேச்சு கொடுக்கவே முடியல, பதிலுக்கு பதில பேசுறா. அது எப்படி பேசுறா, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாமா. நான் இந்த மாதிரி சொன்னதுக்கு ஆளை பாரு ஆளன்றா, மரியாதை கட்டு போயிரும்ன்றா, சொந்தக்காரனால விடுறேன்றா, எம்பிட்டு பேச்சு பேசுறா. பயமா இருக்கு, விட்டா ஊரை கூப்பிட்டு அடி வாங்கி விட்டுரு அவ்வளோ இருக்கு. ஆமாடா நீ ஒரு பிரிக்கினி பையன், உங்க அப்பே மாதிரியே இருக்க. இந்த ஆளு அப்படித்தான் என்னைய பொண்ணு பார்க்க வரையில வேர்த்து நடுங்கி போய் வந்தாரு. நீ அப்பே மாதிரி நீ இருப்ப. பொம்பளை பிள்ளைகிட்ட போய் சொன்னா அப்படித்தான் பேசுவாளுங்க, சொன்ன உடனே சந்தோஷமா நான் அவனை கட்டிக்கிறேன் நான் சொல்லுவாளுங்க. அப்படித்தான் 4 பில்டப் எல்லாம் பண்ணுவாளுங்க. நம்மதான் போய் பக்குவமா திரும்ப பேசணும்டா. என்னடா நீ இப்படி இருக்க? ஆமா உன்னை பார்த்து பயந்துக்கிட்டு அப்படியே வேர்த்து பண்ணாக்கும். அழகை பார்த்து பல்லுகளெல்லாம் எடுப்பா இருந்துச்சு அவங்க ஆத்தாளுக்கு பொண்ணு பார்க்க போயில. இப்ப மாதிரியா இருக்கு? இப்ப நான் பல்லெல்லாம் கட்டில விட்டுருக்கேன், அப்பெல்லாம் பல்லெல்லாம் இத்து பல்லுமா இருந்துச்சு. என்னடா பொண்ணு இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த பயத்திலேயே எனக்கு வேர்த்து போச்சு. என்கிட்ட ஒரு பல்வாடை பிடிச்சி கட்டி வைக்க போறாங்க. இப்ப பேசுற பேச பத்தியாடா? இப்ப
ஆமா ஆமா, உங்க அப்பி மட்டும் அப்படியே பெரிய மன்மதராசா மாதிரி இருந்தாராக்கும். இந்த சொட்டை அப்பயே இருந்துச்சுடா. என்னை பொண்ணு பார்க்க வரும்போது இந்த சொட்டை தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் என்ன செய்யறது, நீ மாப்பிள்ளை பொண்ணை பிடிச்சிக்கொண்டு சொல்லிட்டாரு, நம்ம பிடிக்கலன்னு மனசு கஷ்டப்படுவாரேன்னு சொல்லி நானும் சரின்னு சொன்னேன். இங்க வர்றா முழு பூசணிக்காய் சோதில் அமுக்குறாடா சாமி. இங்க வர்றா, இவளை பொண்ணு பார்க்க போகும்போதுலாம் முடி அப்படி இருந்துச்சுடா, உன் முடி மாதிரி இருந்துச்சுடா, என் முடி தலை தலை தலைன்னு. இவளை எப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அப்புறம் தான் என் மண்டை ஊரம் சொட்டையா போச்சு. பேசியே என் முடி ஊரை உதிர வச்சு என்னை சொட்டையாக்கி விட்டாடா. ஐய போதும், என் கல்யாணத்தை பேச சொன்னா இப்ப தேவையில்லாம உங்க கல்யாணத்தை பத்தி எதுக்கு பேசிக்கிருக்கீங்க? அதை பேசி இப்ப என்ன பண்ண போறோம்? 2 பேரும் அழகாத்தே இருந்தீங்க, அதை விடுங்க. இப்ப என் கல்யாணத்துக்கு ஒரு வழியை சொல்லுங்க, என்னதையும் பண்றது? ஏலே, அந்த பிள்ளைகிட்ட சிக்கன் நேரம் எல்லாம் பேச்சு கொடுக்கணும்டா. அன்னைக்கு நீ பேசி பேசியே மனசை மாத்தணும், புரியுதா? எறும்பு ஊற கல்லு தேயிட்டு இருக்காங்க. அது மாதிரி நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அவட்ட பேச்சு கொடுத்து அவ மனசை மாத்தத்தையும் பார்க்கணும். அடுத்த வாரம் கூட்டிக்கு போறேன் நானே. அங்க போய் தங்கச்சியை பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து புஷ்பா கூப்பிட்டுக்கிட்டு தங்கம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு மோதிட்டு வருவோம். அப்படி போக வரவும் பேசமா இருந்தா தான்டா அவ மனசு மாறும். அடிக்கடி சந்திக்கணும், சந்திச்சாதே காதல் மலரும். முதல்ல ஆரம்பிக்கிறதே காதலா மாறும்டா. நான் உனக்கு சொல்லி தரேன், நீ அதுக்கு தக்கன அவட்ட போய் பேசு, அதுவே போதும். நீயா ஏதாவது பேசுறேன்னு சொல்லி சொதப்பி வச்சு விட்றாத. ஏண்டியே, நீ அவனுக்கு அம்மாவா இல்ல மாமாவா? காதலிக்கலாம் சொல்லி தரேன்ற பெத்த தாய் மாதிரியே பேசி பழகுற. நீங்க உங்க சோழியனமா அதை பாருங்க, உங்களுக்கு தான் தரம் இல்ல. ஏன்னா எந்த வேலையும் பார்க்க விட மாட்டீங்க. உனக்கு நம்பிக்கை இருந்தா மகனுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான். நீ 40 வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அவனுக்கு. ஏமாவ், அப்படியே சிங்கிள் கேப்ல எனக்கு வயசாகுதுன்னு சொல்லி காட்டுற வத்தியாமா நீயே? சரியான ஆளுமா நீயே? ஏழை, நான் போய் அப்படி சொல்லுவேன்டா. அம்மா ஓய் உனிய இந்த ஆள் பேசுறதுக்கு அப்படி சொல்றேன்டா. எதனால ஏற்றிக்க முடியாதுன்னு பேசி தருவாப்ல உங்க அப்பேன். இப்ப என்னடா அவன் 40 வயசு 45 வயசுலாம் கல்யாணம் முடிக்கிறாங்க, உனக்கு என்ன கொஞ்சம் வயசு தானே? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னோம்டா, இவன் வேற அதை பிடிச்சிக்கிறீங்க. சரி சரி, அடுத்த வாரம் போயிட்டு வருவான். 1 2 3 4 5 6 7 இப்படி காசுதே இருக்கு. இப்ப என்ன அதையும் செய்யறது? இதை வச்சு வட்டி ஏற்றுறதா இந்த மாசத்துக்கு, இல்ல வீட்டு செலவுக்கு வச்சுக்கிறதா? இந்த பிள்ளைக்கு ஸ்கூல் திறக்க போறாங்க, ஃபீஸ் கட்டணும். என்ன நான் செலவத்தையும் செய்யறது ஒன்றும் புரியல. லோன்கார வேற வருவியா, லோன் வேற கட்டணும். எத்தனை செலவு இருக்கு, ஒன்றும் சமாளிக்க முடியாது போல இந்த மாசம். இன்னும் கொஞ்சம் கடை வாங்குற மாதிரிதான் இருக்கு. இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் எங்க தெரியுது? பாட்டு சுத்தி திரியான். 10 வரைக்கும் கொடைக்கானல் போயிட்டு வந்து கொஞ்சம் காசு வேற செலவாகி போச்சு எச்சாமச்சா. இப்ப என்ன செய்ய? என்ன செஞ்சுக்கிருக்க? சாப்பாடு ஆகிட்டே இல்லையா? சாப்பாடுல என்ன ஆக்கலத்த, என்ன ஆகணும்? இந்த மாசம் கணக்கு பாத்துக்கிறக்கே பிடிச்ச அளவுக்கு தேவைப்படுதுன்னு. அதே காசு பத்தாக்குறையத்தே இருக்கு. என்ன செய்யறதுன்னு ஒன்னும் தெரியல. மண்டையை பிச்சு கிடைக்கும். இதை யோசிச்சாலே கஞ்சி தண்ணி ஆக கூட முடிய மாட்டேங்குது, மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. ஏண்டிய இந்த லோன் எடுத்தீங்கல்ல, அதை எடுத்து இம்புட்டு நாள் ஆச்சு, இன்னமா முடியாம இருக்கு. இம்புட்டு நாள் ஆயிப்போ செடியே. லோன் 2 வருஷத்துக்குள்ள கட்டணும். நம்ம இப்பதான் 7-8 மாசம் கட்டியிருக்கோம். அதுக்குள்ளேயுமா முடிஞ்சு போயிடும், கட்ட வேணாமா? அது சரி, அவளுக்கு அங்கம்மாவுக்கு வட்டி கொடுத்துட்டியா அந்த மாசத்துக்கு? இல்ல கொடுக்கல, இன்னும் போன மாசத்துல கொஞ்சம் பெண்டிங் வேற இருக்கு, இந்த மாசம் வேற கொடுக்கணும். அதான் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிருக்கேன். இன்னும் ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது கூட. அதான் என்ன செய்யலாம், எப்படி இது பண்றதுன்னு தெரியல. ஒரே சங்கட்டமா இருக்கு எனக்கு. அடியே, அவளுக்கு வட்டியை மட்டும் கரெக்டாக கொடுத்துருடியே. இல்லாட்டினா அவளுக்குள்ள அண்ணன் பொண்டாட்டிக்கும் அவளுக்கு நாத்த நாங்களுக்குள்ள சண்டை வந்துடும். பாவம் நமக்காண்டி ஏற்றுக்கிட்டு வாங்கி கொடுத்துருக்கா அங்கம்மா. போன மாசமே பெண்டிங் வேற இருக்குன்ற, இந்த மாசம் கொடுத்துப்புடு. தேவையில்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவ நேரத்தில் சங்கடமாகி போயிடும். இந்த மாசம் எந்த செலவுமே தள்ளி போட முடியாது. பூரா முக்கியமான செலவு தான். வட்டியும் கொடுக்கணும், லோனுக்காரே நின்ற போக்கில் எனக்கு கொடுத்தாலே கொடுக்கணும், கட்டினாலே கட்டணும்ன்றியா. 1 நாள் 2 நாள் கூட டைம் தர மாட்டேங்கிறியா. வந்த இடத்துல எடுத்து வைக்கணும்ன்றாங்க. பார்த்தா அதுக்கு இந்த பிள்ளைக்கு ஸ்கூல் திறந்துச்சுன்னா ஃபீஸ் கட்டணும். என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் யூனிஃபார்ம் எடுத்து தைக்கணும், புஸ்தகங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும். ஏகப்பட்ட செலவு இருக்கு. வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கணும், செய்யணும். மளிகை சாமான கூட எனத்தையும் வாங்காம ஒன்றை சமாளிச்சிடலாம். ஆனால் மற்ற செலவு பூரா செஞ்சு தானே ஆகணும். என்ன ஆட்டோ ஓட்ட போனதுல எனக்கு கொண்டு கொடுக்கலையா? 10,000 காசை கொண்டு வரலையா அந்த மாசம்? ஆமா, அந்த ஆள் கொண்டு போற அந்த 10,000 ஓய்ந்துடாக்கும் இருக்கிற செலவுல. அதெல்லாம் காய்கறி செலவுக்கு சரியா போகுது. ஒரு நேரம் காய்கறி வாங்க போனா, கடைக்கு போனா 200 ரூபா 300 ரூபா போற ஓகே தெரிய மாட்டேங்குது. எம்பிட்டுதான் சிக்கனமா வாங்கிட்டு வா, அப்பயும் காசு காலியா போகுது ஒரு நிமிஷத்துல. வாரத்துல ஒரு நாள் கறி எடுத்தா சரியா போச்சு. அப்புறம் என்ன செலவு இல்லாம இருக்காங்க வீட்டுல? எதை எடுத்தாலும் காசுதான். அதை சொல்லு. இப்ப இந்த காய்கறி செலவு வாங்கிவே மாற முடியல, சின்ன காசா செலவழியுது. ஏண்டி அந்த வீட்டை சுத்தி இடம் கிடக்கு, அந்த இடத்துல ஊர 2 செடிகளை போட்டு விட வேண்டிய. 2 கத்து, 2 வெண்டை, 2 தக்காளி, பச்சை மிளகா, இப்படி செடிகளை போட்டு விட என்னத்தையோ காணையாம போன 2 காயை பிடிங்கி ஒரு குழம்பு வச்சுக்கலாமேடி. அவளுக்கு அப்பார்ட்மெண்ட்டுகள்ல அந்த பெரிய பெரிய மாடி, அடுக்கு மாடியில குடியிருக்க கூட மாடியில செடி வளர்த்து பூரா காய்கறி வாங்கி வைக்கிறாளுங்க. நம்ம வீடு சுத்தி தோட்டம் தான், இப்படி இடம் கிடக்கு. 2 விதையில போட்டு அது வாட்டுக்கு வரும்ல. நான் சும்மா தானே இருக்கேன். இப்படி நான் தண்ணியை ஊத்த செய்ய 2 களை எடுத்து கூட பாத்துக்கிறவில்லை நானு. அப்படி வேலை செய்யலாமேடி. அதெல்லாம் கணக்கு தெரியாம காசு மிச்சமாகும்டி. நீங்க சொன்னது மாதிரி நல்ல யோசனை தான். அது எதுக்கு அடுக்குமாடி வீட்டுகளை குடிக்கிறது கூட செடிகளை பூரா வீட்டுல வளர்க்குதுங்க, வேணுங்கிற காய்கறியை வளர்க்குதுங்க செய்யுதுங்க. நமக்கு இம்புட்டு இடம் கொள்ள கிடக்கு, இதுல அழகா வளர்க்கலாம். பேசாம இருங்க, விதையில வாங்கிட்டு வரேன். ஒரு நாளைக்கு வீட்டுல இருக்கன்னைக்கு நல்லா நட்டு விடுவான். அந்த சாணி அவங்க வீட்டுல கிடக்கல, அங்கம்மாக்கா வீட்டுல கூட எடுத்துக்கு வந்தோம்னா உரமா போட்டு விட்டு மண்ணில் கலந்து விட்டு போட்டு விதையை நட்டு விட்டோம்னா அது வாட்டுக்கு வரட்டும். 2 காயை பிடிக்கலாம். ஒரு வீட்டுல காய்கறி செலவுனாலும் மிச்சமாகும்ல.
ஆமாடியே இந்த காலத்துல பூரா அந்த மருந்து அடிச்ச காய்கறிகளை வாங்கி திண்டு பூரா குழந்தை ஊட்டி இல்லாம பூரா கஷ்டப்படுது சாணுங்க. அப்படியே குழந்தை ஊட்டி பிறந்தாலும் அதுகளுக்கு என்னென்னமோ நோயின்றாங்க, கேன்சருன்றாங்க, அந்த கட்டி இந்த கட்டின்றாங்க, என்னென்னமோ நோய் வருதுன்றாங்க. சின்ன சின்ன பிள்ளைகளுக்குலாம் பாரு மொழியில கேன்சருன்றாங்க, கைகாலில் கேன்சருன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. பூரா அந்த மருந்து அடிச்ச பொருள்களை சாப்பிட்றனால இப்படி ஆகுது. நம்ம பொம்மிக்கெல்லாம் இப்போ இருந்தே வீட்டில் இப்படி காய்கறிகளை விளைய வச்சு இயற்கை உரம் இந்த மாட்டு சாணம் இந்த மாதிரி இதுகளை போட்டுக்கிட்டு நல்லா வளர்த்து வந்தோம்னா காய்கறி சாப்பிட உடம்புக்கு நல்லது, காசு மிச்சமாகும், பிள்ளைகளுக்கு நோய் நொடி வராதுடி. அதை முதல்ல செய்வோம். நாளைக்கு சும்மா இருக்க அன்னைக்கு பூரா களையை வெட்டி அந்த இடத்த பூரா ரெடி பண்ணி விதையை வாங்கி நோண்டி பூரா போட்டு விட முடியும். ஆமாத்த மாட்டு சாணம், அரிசி கழுவுற தண்ணி, வீட்டில் காய்கறி கழுவுறது, கீரையை பிக்கிறோம்ல, அப்படி கழிவுகளை வச்சு நம்ம உரம் போட்டாலே போதும். நம்ம மருந்து இருந்தெல்லாம் வாங்கி போட தேவையில்லை. வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள்களவே உரமா போட்டாலே போதும். நல்லா வளர்றேன் செடி கொடி. பேசாமல் அப்படி செய்வோம். எம்மா நாளைக்கு என்னன்னு தெரியுமா? என்ன அடியே நாளைக்கு என்ன விசேஷம்? ஏம்மா நீல ஒரு பெத்த தாயாம்மா, பெத்த பிள்ளையோட பிறந்த நாள் தெரியாம நாளைக்கு என்னன்னு கேக்குற? நாளைக்கு இந்த அழகு குட்டிக்கு பிறந்த நாளுமா, அதை மறந்துட்டு பேசுற. நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணலாமா? அட ஆமா, என் பேத்திக்கு நாளைக்கு பிறந்த நாள். கழுத நானும் மறந்து தொலைஞ்சிட்டேன் பாரு. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிருப்பேன். இந்த பிள்ளை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காரு. ஏன்டி நேரத்தை சொல்ல வேண்டியதானே? ஆமா, அப்படியே நேரத்தையே சொன்னா மட்டும் மாமியார் மருமகளும் சேர்ந்து அப்படியே என் பிறந்த நாளை பயங்கரமா தடபுடலாம் கொண்டாடிட்டு போறீங்க. ஏம்மா இந்த வருஷம் என் பிறந்த நாளை நல்லா ஜாலியா கொண்டாடலாமா? எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு கேக்கெல்லாம் வெட்டலாமா? ஏய் நீ வேற சும்மா இருடி. நான் கிடக்குற வேலையில எலிக்கு வரண வெளி பூனைக்கு கொண்டாட்டமுண்டு. நானே இந்த மாசம் என்னடா செய்யறது ஏதுடா செய்யறது காசு பத்திரில உட்காந்துருக்கேன். நீ வேற பிறந்த நாள் கொண்டாடுவோம் அது கொண்டாடுவோம் இருக்க. ஏம்மா கை நிறைய காசு வச்சிருக்கீங்களாம்மா, அப்புறம் நம்ம காசு இல்லைன்ற வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லக்கூடாதுமா எப்பயுமேவும். ஏடியே இது இந்த மாசம் செலவு வச்சிருக்கேடியே, லோன் கட்டணும், வட்டி கட்டணும், உனக்கு காலேஜுக்கு ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னா ஃபீஸ் கட்டணும், எப்படி செலவு இருக்கு? நீ வாட்டுக்கு பேசிக்கிருக்க. பிறந்த நாள்லாம் சும்மாவா? ஒரு கேக்கு வாங்கணும், வீட்டுக்கு ஆளுகளை பூரா வர வச்சு அவளுக்கு பூரா சோறு ஓடணும். சும்மா அனுப்ப முடியுமா? பிறந்த நாள் கேக்க மட்டும் வெட்டிட்டு இந்த காலத்துல பூரா பிரியாணி ஓட்டு கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் பிரியாணி ஓடணும்னா கூட எப்படி காசு ஆகுறது? ஆத்தாடி ஆத்தே கட்டுடைய மாதிரி சாமி. என்னடியே நறுக்க ஆளுகளுக்கு சொல்லு. அங்கம்மா வீட்டுக்கு, வள்ளி வீட்டுக்கு, மாலினி வீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும் கூப்பிட்டு கூட வர வச்சு கேட்க வெட்ட வேண்டியதானே? ஏத்த நீங்க வேற சும்மா இருங்க. பிறநாள் வச்சா இவளுக்கு துணி எடுக்கணும். எப்படியும் 1000 ரூபாய் ஆகி போயிடும். சின்ன பிள்ளைகளுக்கு சிம்பிளா எடுத்தா கூட 1000 ரூபாய் ஆகி போகுது. துணி எடுக்கணும், ஒரு கேக்கு வாங்கணும், அது இல்லாம பிரியாணிக்கு ஆர்டர் கொடுக்கணும், எப்படி செலவுக்கு அப்புறம் தோரணமெல்லாம் கட்டணும் வைக்கணும். அது வந்துடும் 10,000 15,000 செலவு வந்துடும். நீங்க வேற பேசாம இருங்க. அவதான் சின்ன பிள்ளை விவரம்லாம் பேசுறான்னு நீங்களும் பேசிக்கிருக்கீங்க. எனக்கு வேணும், எனக்கு பிறந்த நாள் வேணும், கொண்டாடுங்க. ஒரு வருஷம் கூட கொண்டாடவே இல்லை. எனக்கு இந்த தடவை பிறந்த நாள் வேணும். ஏய் பொம்மியே அது யாரடி உனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறேன்டி நான் சொல்றேன் இல்ல? அப்பத்தா நீ பேசாம இரு. என் பழைய தோடு ஒண்ணு கிடக்குடியே பெட்டிக்குள்ள கிடக்கு, எடுத்தாரு அதை கூட அடகு வச்சுக்கிட்டு வா. பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவோம். ஆசைப்பட்டு கேட்கறாள், 3 வருஷம் கேட்கா இருந்தா வாவும். இப்ப பெருசாகி போயிட்டா, எல்லா பிள்ளைகளும் கொண்டாடுறாங்க. அதை பார்த்து அவளை ஏங்கி போய் கேட்கறாள். என் தோட கொடுக்குறேன், என் புரிச்சு எடுத்து கொடுத்தது யாவது அத்தனை வச்சிருந்தேன். பேத்திக்கு மேல என்ன தோடு போ, அதை போய் அடகு வச்சுட்டு வா. பிறந்த நாள் கொண்டாடுவோம். எம்புட்டு உங்க தோடு எத்தனை பவுனு? அது என்ன 3/4 பவுன் இருக்கும். கொண்டு போய் அளவா வச்சுட்டு வா, அப்பதான் திருப்ப முடியும். அதிகமான காசு வைக்காத. ஐயா அப்பத்தானே தங்க அப்பட்டா, நீதான் செல்ல அப்பட்டா. அப்பாடா இந்த மாச செலவு எப்படி சமாளிக்க போறோம்னு நினைச்சிட்டே இருந்தேன். பொம்மி மூலியமா நமக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. கிளையோடு 3/4 பவுன் இருந்தது. 3/4 பவுனுண்டா இப்ப விற்கிற விலைக்கு எப்படி 25,000 ரூபாய் வாங்கி போடலாம். சேட்டுக்கிட்ட கொடுத்து 25,000 வாங்கினோம்னா 10,000 ரூபாய் வச்சு பிறந்த நாள் கொண்டாடி போடணும். மிச்சம் 15,000 எடுத்து வீட்டு செலவு வச்சுக்கிற வேண்டியதுதான். வேற வழி இல்லை, இல்லைன்னா சமாளிக்கவே முடியாது. கிளவி ஏட்டத்தோட 10,000 வச்சிருக்கோம்னு சொல்லணும். இல்லைன்னா கத்தி ஊரை கூப்பிட்டுரும். என் தோட கொண்டு போய் அடை வச்சுட்டா 25,000 ஊரே கூப்பிட்டு ஆதரிச்சிருக்கான். கிளவிட்ட 10,000 சொல்லி சமாளிச்சுக்கிற வேண்டியதுதான். எப்பா இந்த மாசம் தப்பிச்சான், அடுத்த மாசம் எப்படி சமாளிக்க போறோமோ தெரியல. என்னங்க ரிசல்ட் பார்த்துட்டேன், நீங்க வாங்கலேன். என்ன பரமு என்ன வந்திருக்கு? நீங்க இங்க வாங்க, பக்கத்துல வாங்க. என்னாடியே இவ கொடுக்குற பில்டப்லாம் பார்த்தா ஏதோ நல்லதா வந்து கோலடியே. இருமா ஃபர்ஸ்ட் அவன் பார்க்கட்டும், பார்த்துட்டு சொல்லுவியால, அவசரப்படாத. அடியே பரமு சூப்பர் டி, கங்க்ராச்சுலேஷன். நீ அம்மாவாக போற, நான் அப்பாவாக போறேன். ஆமா மாமா, பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாமா. பயந்துட்டே இருந்து டெஸ்ட் பண்ற வரைக்கும் என்ன வருதோ என்னமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாமா. என் செல்லம், லவ் யூ டி செல்லம். லவ் யூ மாமா. மாப்பிள என்ன நீங்களே பாத்துக்கிறீங்களே, என்ன எங்களுக்குன்னு சொல்லுங்க. நீங்க 2 பேருமா குசு பேசிக்கிறீங்க. இலே பேராண்டி சுன்றா என்னடா வந்திருக்கு? நீங்களா பேசிக்கிறீங்க சிரிச்சுக்கிறீங்க. எங்ககிட்ட சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்டா. எப்பத்தா நீ கொள்ளு பாட்டி ஆயிட்ட, அப்பா நீங்க தாத்தா வைட்டீங்க. எல்லாருக்கும் சொல்றேன், என் பொண்டாட்டி மாசமா இருக்கா, 2 கோடு வந்திருக்கு. ஆத்தாடி ஆத்தே, நான் கும்பிட்ட கடவுள் கைவிடலடா சாமி. குலதெய்வம் பூரா உதவி செஞ்சிருக்கு. ராசா ஆத்தி வாடியே பரமே, இதுக்கப்புறம் 2 இருக்கக்கூடாது பொழுது இன்னைக்கும் வந்து உட்காரு வா. என்னது நசமோலே மாசமாயிட்டாளா? எப்படி? ஐயோ நம்ம என்ன மாசமாகவே இல்லை, அதுக்குள்ள இவ வந்து மாசமாயிட்டா. இந்த வீட்டுல நமக்கு மதிப்பே கிடைக்காதே.
இல்லை கார்த்தி அதை கூட பாப்போம், உனக்கு சரியா பார்க்க தெரியுதோ நம்ம, நான் பாக்குறேன், கொண்டாட அந்த கிட்ட. அத்தி எங்களுக்கு பார்க்க தெரியாது, இவங்களுக்கு தான் பார்க்க தெரியும். இந்தா வாங்கி நல்லா பாரு, ஊத்து ஊத்து. என்ன மருமகளே குத்தம் கண்டுபிடிக்கலான்னு பாத்தியா? அதனால பழின்னு 2 ஓடு தெரியுது, இதுக்கு மேலே என்ன தெரியும்னு? அது கன்ஃபார்ம் தான். இதுக்கப்புறம் நீ தலையிலான்னு தண்ணி குடிச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. போ நீ போய் குழந்தை பக்கிற வழியே பாரு. அம்மாடி பாருமா, வாமா வந்து உட்காருமா. அம்மா சொன்னாப்புல அடிக்கடி நிக்க கூடாது, இதுக்கப்புறம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும். வா இங்க வந்து உட்காரு வா. இலை கார்த்திய, இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல உங்க அத்தைக்கு போன போட்டு சொல்றா. அவ தாண்ட ரொம்ப சந்தோஷப்படுவா. எப்படான்னு எதிர்பார்த்துக்கே இருந்தா பாவம் புள்ள. போ போய் அத்தைக்கு முதல்ல போன போட்டு சொல்லு. ஏமாச்சியே சரிமாச்சியே, போன்ல சொன்னா நல்லா இருக்காது. வீட்டை வாங்கிட்டு நேரா அத்தை கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன் நானே. ஆமாடா போய் வீட்டை வாங்கி நாங்க வீட்டுல எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போய் நேரில் சொல்லிட்டு வா. நான் போய் வீட்டு வாங்கி என் வாக்கிங் வராங்கல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவகிட்டலாம் போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அத்தே அப்பனும் மகனும் செய்யற அப்புறம் தாங்க முடியலடி சாமி. ஏண்டி அதுல கோடு வந்தா நெசமலே மாசமா இருக்காங்க அர்த்தமா? என்னம்மாம்மா அப்படித்தான் சொல்றாங்க. அதுல கோடு வந்தா ஒரு 70% 80% மாசமா தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இதுக்கப்புறம் ஸ்கேனு நிறைய கிடக்குல, அதுல எல்லாம் பாஸ் ஆகி வரணும்ல. இப்ப பாப்போம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காமையா போயிடும். விடக்கூடாதுடி, இந்த நெட்டச்சி இந்த பிள்ளையை பெக்கிறதுக்கு விடக்கூடாது. நம்ம பிள்ளைய மட்டும் பெத்துட்டா இவ அதிகாரமா தான் இருக்கும். இந்த வீட்டுல தூள் கலப்போம். நம்மள ஒரு ஓரம் கட்டிடுவாங்க சொல்லிவிட்டேன். மேற்கொண்டு லட்சத்திராவுக்கு எந்த மதிப்பு இருக்காது. அவளை கூட்டு போய் முதல்ல ஆஸ்பத்திரியில பாக்குற வழியை பார்க்கணும். இவளை நம்ம எதனால ஒரு வழி பண்ணி. இல்லை கார்த்திய 2 கோடு மட்டும் வந்தா போதுமாடா? வகுத்துக்குள்ள பிள்ளை நல்லா இருக்கா, எப்படி இருக்கு என்னன்னு தெரியணும்ல. அது உள்ள பிள்ளைதே இருக்கா, அதை நம்ம குழாவில் எல்லாம் நிற்கின்றாங்க, இடையில ஏதோ ஒரு குழாயில் நின்றுக்கிறோம், கர்ப்பப்பைக்கு போகாம நிற்கின்றாங்க, அப்படின்னு கூட கோர்ட்டில் தெரியுன்றாங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்கங்களையும் அப்பனு மகனு தவிச்சிக்காதீங்கடா. முதல்ல ஆஸ்பத்திரியில் என்ன ஏதுன்னு பார்த்துக்குருவோம். அதுக்கப்புறம் உங்க கொண்டாட்டம் குமார் அதெல்லாம் வச்சுக்கோங்க. என்னங்க அத்தை என்னென்னமோ சொல்றாங்க. அப்படிலாம் நிக்குமா? இடையில குழாயில நின்றுக்கிறோம்ன்றாங்க. அப்படி நின்னா என்ன ஆகும்? அவ கிடக்காமா, அவ பொறாமையில பொங்குவா. அவளுக்கு வகுறுல எரியும். அவ என்னைக்குதான் எதைத்தான் சந்தோஷமா பேசியிருக்கா, நல்ல விதமா பேசியிருக்கா. அவ வச்சா நீ கேட்காத, அதெல்லாம் நல்லபடியாத்தே இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்ம ஆஸ்பத்திரியில போய் பார்ப்போம். இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும், அதுக்கு பிறகு போய் பார்த்துட்டு வருவோம். சரியாம்மா? சரிங்க மாமா. ஏமா நீ பரம பாத்துக்கம்மா. அந்த பிள்ளைக்கு என்ன சாப்பிட கொடு, ஜூஸ் போட்டு கொடுமா. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ்களை எல்லாம் பார்த்துட்டு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு இந்த சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்க வேறியே பாக்கியா, போயிட்டு வர வரைக்கும் வாய வச்சுக்கிட்டு அமைதியா இரு. கண்டதெல்லாம் சொல்லி அந்த பிள்ளையை தேவையில்லாம பயன்படுத்தி தெரியாத. இருந்து அந்த பிள்ளை இன்னைக்கு தான் வாசமாயிருக்கு. எனக்கு நாளும் பாதப்படுத்தி தெரியாத. பிச்சு பிடிம்பிச்சு ஆட்டம் உங்க மருமகளை பொண்ணுலயே பொறிச்சு வச்சிருக்கு. யாரும் என்னமும் பேசல, நீங்க போயிட்டு வாங்க. பரமே சரி, நீ ரெஸ்ட் எடு. நான் போய் முதல்ல அத்தை மாமா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். போனோடனே வந்துடுறேன். சரியா? சரிங்க. அங்க போயிட்டு ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் அம்மா கிட்ட பேசுறேன். ஆமா, ஆத்தா பார்த்து 1 வருஷம் ஆன மாதிரி பேசுவா. இப்பதான் கொடைக்கானல் போயிட்டு சுத்தி திருச்சி வந்தாளுங்க. அதுங்களும் என் ஆத்தால காணாத மாதிரி ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன். சும்மாவே பகட்டுவாளுங்க. இப்ப வேற மாசம் ஆயிட்டா. நீ சொல்லவா வேணும்? அவ ஒரு பக்கம் நடிப்பா, இவ நடிப்பா. இவளுக்கு நடிப்பு தாங்கவே முடியாது. இலை கார்த்தி, வரையில எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறா, மறந்துடாதே. சரி அப்பதா வாங்கிட்டு வரப்பதா. இங்க பாருமா நாத்தனாரே, அதுல 2 கோடு வந்துருச்சுன்னு சொல்லி நீ வாட்டு கணவனுக்கு தெரியாத. இதுக்கப்புறம் நிறைய லெவல் இருக்கு, அதை பூரா நீ பாஸ் பண்ணணும். சும்மா ஒண்ணும் கிடையாது. என்ன நீ சொல்றீங்க? பயமா இருக்க நீ. இதுக்கப்புறமும் டெஸ்ட் பண்ணுவாங்களா? ஆமாம்மா, இது சும்மா ஒரு சாம்பிள் தான். 2 கோடு தெரிஞ்சா மட்டும் பத்தாது. இதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அப்டமன் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்பதான் தெரியும் குழந்தை எப்படி கரெக்டான இடத்துல பொசிஷன்ல போய் உட்காந்துருக்கா, நல்லா இருக்கா கருவு. அதுக்கப்புறம் 1 மாசம் 2 மாசம் கழிச்சு ஹார்ட் பீட்லாம் நல்லா வளருதா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நீ 4 மாசம் 5 மாசம் வரைக்கும் உறுதி அதிகமே சொல்ல முடியாது. மேக்சிமம் 4 மாசம் ஆகணும். அது வரைக்கும் கரு கன்ஃபார்ம் ஆகி யாருக்கும் தெரியாது. அதனால ரொம்ப மனசுக்குள்ள ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு தெரியாத. 4 மாசத்துக்கு அப்புறம் தான் எது உறுதியா சொல்ல முடியும். என்னமாச்சி அண்ணி இப்படிலாம் சொல்றாங்க? பயமா இருக்குமாச்சி. எல்லாம் சரியா வருமா? கரெக்டா இருக்குமா நல்லபடியா குழந்தை? அவ கடக்காடி, அவ அவங்க ஆத்தா அழகா பராம பிடிச்சவ. அப்படித்தான் சொல்லுவா. அவ ஊரை 4 உள்ள பெற்ற, அவளுக்கு எல்லாம் தெரியும். நீ பேசாம இரு, எல்லாம் நல்லாத்தே இருக்கும். நீ சந்தோஷமா மட்டும் இரு, பயப்படாத. சரியா? சமந்தி பாட்டியே வாழ்த்துக்கள், நீங்க கொள்ளு பாட்டி ஆயிட்டீங்க. எமாடி பரமே வாழ்த்துக்கள்மா. என்னம்மா சும்மா நாளே சாப்பாடுலாம் தடவுடலாம் இருக்கும். நீ வேற இப்ப மாசமாகி போயிட்டு வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது. இன்னைக்கு என்ன சாப்பாடுலாம் தடவுடல செய்யலையா? சாப்பாடு செய்யறதுல ரெஸ்ட்ல இருக்க. யார் செய்ய போறது? யார் செய்வா? மருமக மாசமா இருந்தா மாமியாதையும் ஜோராக்கணும். இது தெரியாததா? போடியே பாக்கியா, போய் வேலையை பாரு. இளம் பாட்டியாக போற, அப்பத்தாவாக போற. போய் நல்ல சுறுசுறுப்பா போய் வேலையை செய்யி. இன்னைக்கு பாயாசம் வடன்னு அசத்து உன் சம்மந்திக்காரவளுக்கு ஆக்கி போடு, நல்லா சாப்பிடட்டும் சந்தோஷமா. என்ன சம்பந்தி, அவளே உடம்புக்கு முடியாதவ, அவளை போய் சோறாக்கும். நீங்க வாட்டு கசால்ட்ட சொல்லிக்கிருக்கீங்க. ஆமா கொடைக்கானல் போய் சுற்றி வரப்ப எல்லாம் தெரியலையா உடம்பு சரியில்லாத உண்டு. அங்கெல்லாம் வந்து நல்லா தானே வந்தவங்க மக. இப்போ என்ன வீட்டில் வெட்டியா முடிக்க போறா, முடிச்சோராக்கி குழம்பு வைக்கிறதுக்கு.
சரி சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. சாப்பாடு தானே நான் ஆக்கிக்கிறேன், அமைதியா இருங்க. என்னாடியே அந்த பொம்பளை சொன்ன நீயும் சரி நான் ஜோராக்கிறேன் இருக்க. ஏமா நீங்க பேசாம இருங்க, நான் காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும்ல. செய்யறப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை பொழுது விடிய காலை எந்திரிச்சமா, ஆளுக்கு ஒரு வேலையை பாட்டமா, அள்ளி போட்டு பாத்திரத்தை கழுவணமா, வீடு வாசல் தொடச்சமா வச்சமா, ஒன்றும் கிடையாது. இத்தனை பொம்பளை இருக்காதேன்னு பேரு வீட்டுல பூரா இருந்தா இன்னும் கொட்டை விட்டு படுத்து தூங்குறாங்க. நம்மளே தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த பிள்ளை மாசமா இருக்கு பாவம், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த நாசனாகிற பொம்பளை அது வரைக்கும் படுத்து தூங்குது. குழந்தை மொண்டாட்டி அதுக்கு மேல, அதெல்லாம் சின்ன பிள்ளைண்டே பேரு, வயசு பிள்ளைண்டு. அந்த பிள்ளை என்னை காட்டிலும் கிளவியா படுத்து தூங்குது. நாம தான் இந்த வீட்டுல மாடா உழைக்க வேண்டியது இருக்கு. ஒரு நாளோட அசந்து தூங்க முடியல. முதல்ல வீடு வாசல் குடிச்சு விட்டு ஒரு காப்பியை போட்டு குடிச்சுட்டு வேலையை ஆரம்பிக்கணும். தலையதான் வலிக்குது காலையிலேயும். நீ ஏகப்பட்ட வேலை நடக்கு. இது என்ன எந்திரிக்க, இது எந்திரிச்சாதானே சீக்கிரம் குடிச்சு விட்டு விளக்கேற்ற முடியும். பூரா தூங்கி கிடக்குங்க. எந்திரிச்சு காலைல விளக்கேற்ற முடியல, ஒன்னும் ஏற்ற முடியல. இதனால யாத்தே இந்த வீட்டை கூட்டி எல்லாம் கூடிய முதுவெல்லாம் வலிக்குது சாமி. ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கங்க. ஹாய், இன்று திருமண நாள் கொண்டாடும் ஹரி சகோதரர் அவர்களுக்கும் பிரியா சகோதரி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணுங்க. உங்களுக்கு வாழ்த்து சொல்றது உங்க அக்காமார்கள் கவிதா, ராணி, பூமதி, இவங்க எல்லாரும் உங்களுக்காக விஷ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஹரி அண்ட் பிரியா வெளியில போங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், நாங்க எங்க டீம்ல எல்லாருமே வேண்டிக்கிறோங்க. அப்புறம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பனாதான் எங்களோட வீடியோ உங்களை தேடி வருங்க, நோட்டிபிகேஷன் வரும். நீங்க சர்ச் பண்ண தேவையில்லை. நாங்க வீடியோ போட்டோமே உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகும், நீங்க பார்க்கலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காம எல்லாரும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.